இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஆசிரியர் ஆரம்ப நாட்களின் அப்போஸ்தலர்களில் ஒருவரான யோவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரம்ப நாட்களின் அப்போஸ்தலர்களில் ஒருவரான யோவான். காலம் அநேகமாக சுமார் கிபி 96 என்று சில அறிஞர்கள் இதற்கு முன்பே கூட இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்து யோவானுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை யோவான் எழுதினான். ஒன்று சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று சொல்லி தெளிவாக பார்க்கிறோம். தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு இயேசு கிறிஸ்து ஒப்புவித்த காரியம் வெளிப்படுத்தின விசேஷம். 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், எழுதப்பட்டவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆதலால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை நாம் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும், அதன்படி செய்கிறவர்களாகவும் எழுதப்பட்டவைகளின்படி கை கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாக்கியவான்களாயிருப்போம். ஏனென்றால் காலம் சமீபமாயிருக்கிறது. அதில் கிறிஸ்து மகிமையில் தோன்றுகிறத வெளிப்படுத்துகிறது. அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் ராஜாக்கள், பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதி, சபைகளை நியாயத்திருக்கிற ஒருவர் என்று அதிகாரங்கள் 2:3 வெளிப்படுத்துகிறது. அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என வெளிப்படுத்தல் 5:5 வாசிக்கிறோம். மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். மகிமையான தேவனின் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி 5வது அதிகாரம் 6வது வசனத்தில், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆம். ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஏசாயா 53 கூட நாம் வாசிக்கிறோம், அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அவர் கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி யோவான் தன்னுடைய முதல் அதிகாரத்திலும் கூட சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. மேலும் தேவனுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளப்போகிற ராஜா என்று சொல்லி 19வது அதிகாரம் 15வது வசனம் கூறுகிறது. அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவார் என்று சொல்லி, மேலும் அவர் கத்தாதி கத்தர் என்று சொல்லி 16வது வசனத்தில் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர் அல்பாவும் ஒமேகாவும் துவக்கமும் முடிவுமானவர். 22:13 பார்க்கிறோம், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி மந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று சொல்லி. இதில் உள்ள பொருள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின பிறகு நடக்க போகிறவைகள் இந்த புத்தகத்தில் காணப்படுகின்றன. இதில் உள்ள பொருள்
மேலும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் அந்த நிகழ்வுக்கு முன்னும் பின்னும் வானத்திலும் பூமியிலும் நடக்கப் போகின்ற காரியங்களும் ஆகும். இதைத்தான் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத மொழியில் கொடுக்கப்பட்ட அடையாளங்கள், அறிகுறிகள், உருவக மொழிகள் இதில் நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம். மேலும் பொதுவாக சபைகளின் நிலை மற்றும் அவைகளுக்கு இயேசு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எச்சரிக்கைகள், தீயவை முழுமையாக வளர்ந்த போது அந்த இறுதி காலத்தினுடைய முடிவு, பூமி முழுவதிலும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, தேவனுடைய ஜனங்கள் மீது அவனுடைய கொடூரமான துன்புறுத்தல், அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் தரவிருக்கிற தண்டனை, தேவன் பூமியின் மேல் அனுப்புகின்ற பயங்கரமான அழிவுகள், பூமியின் அறுவடை, முழு உலகத்தையும் பெரும் வல்லமையுடனும் மகிமையுடனும் ஆளுவதற்கு கர்த்தராகிய இயேசுவின் 2ஆம் வருகை மற்றும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் காத்திருக்கின்ற மகிமையான எதிர்காலம். ஆதலால் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக காத்திருப்போமாக. அது ஒரு மகிமையான எதிர்காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்வுகளின் வெளிப்படுத்தலோடு தான் விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தங்களும் உற்சாக வார்த்தைகளும் மற்றும் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருகின்ற பரலோக தரிசனங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார், இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த புஸ்தகத்தின் முதன்மையான கருத்து இயேசுனுடைய 2ஆம் வருகையும் அதோடு தொடர்புள்ள சம்பவங்களும் என்பதை வேதாகம ஆசிரியர்கள் சிலர் கூறுகின்றனர். இந்த புத்தகத்தில் வெளிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது யோவான் பார்த்த தரிசனங்கள், அறிகுறிகள் யோவானுடைய சொந்த நாட்களுக்குரியது என்று, ஏற்கனவே அது நடந்துவிட்டன என்றும் சிலர் சொல்லுகின்றனர். ஆனால் யோவானுடைய நாட்களில் நிறைவேற தொடங்கிவிட்டன என்றும், மெதுவாக படிப்படியாக இந்த காலம் முழுவதும் நிறைவேறுகின்றன என்றும், இந்த புத்தகம் ஒரு வகையான முன்கூட்டியே எழுதப்பட்ட சபை வரலாறு என்றும் ஒரு சிலர் போதிக்கிறது உண்டு. இன்னும் சில புத்தகத்தில் உள்ள தரிசனங்கள், அடையாள மொழிகள் இவைகளெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு ஆவிக்குரிய கொள்கைகள், பொருத்தமான ஆவிக்குரிய கொள்கைகள், பாடங்களை காட்டுகின்றன என்று சிலர் சொல்லுவது உண்டு. எப்படியும் வேதாகமத்தின் ஒவ்வொரு பகுதியும் வார்த்தையின்படியான வரலாறு, எதிர்கால நிகழ்வுகள், தீர்க்க தரிசனம் அல்லது நேரடியான அறிவுரைகள் வழங்கும் பகுதிகளாக இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய நோக்கத்தை பார்க்கும் பொழுது, அது ஆரம்பத்திலே நாம் படித்தோம், வெளிப்படுத்தல் 1 முதல் 2 வரை இருக்கிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். 1:3 சபைகளுக்கு திருத்துவத்தின் கிருபையும் சமாதானமும் 1வது அதிகாரத்தில் 4 முதல் 5 வரையிலும் இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு, விசுவாசிகளுக்காக செய்து முடித்தவைகள், இவைகள் எல்லாம் 1வது அதிகாரத்தில் 5 முதல் 6 வரை காணப்படுகிறது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். யோவான் பார்த்த கிறிஸ்துவின் தரிசனம், கிறிஸ்துவை அப்படி முகமுகமாய் அவர் தரிசித்தார், பார்த்தார். அது 1வது அதிகாரத்தில் 9 to 16 வரையிலும் இருக்கிறது. 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 7 சபைகளுக்கு எழுது என்று சொல்லி, எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, இந்த 7 சபைகளுக்கும் எழுதப்பட்டது அந்த பரலோக தரிசனம். ஆட்டுக்குட்டியானவரும் முத்திரையிடப்பட்ட சுருளும் என்று சொல்லி 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 4வது அதிகாரத்தில் பரலோக தரிசனத்தை பார்க்கிறோம். பரலோகத்தில் எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவரை எப்படி துதிப்பது என்று சொல்லி 5வது அதிகாரத்தில் 8 முதல் 14 வரை பார்க்கிறோம். நாம் இப்பொழுது அதைத்தான் நாம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8, 9,
10, 11 வசனங்களை வாசிப்போம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். 24 மூப்பர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக கழற்றி வைத்தார்கள், மரியாதை செலுத்தினார்கள். தேவனுக்கு மகிமை கனம் வல்லமை எல்லாம் அவர் ஒருவருக்கே உரியது என்று சொல்லி, அவர் பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒருவர்தான் பாத்திரர் என்று சொல்லி, ஏனென்றால் நீதான் ஆண்டவரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், நீதான் உம்முடைய சித்தத்தினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினீரப்பா என்று சொல்லி, அவங்க சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற அவருக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்ன சொல்லுகிறார்? 1:18 வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். எல்லாருமே மகிமை கனம் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போது, 9வது வசனம், செலுத்தும் போது இது எதை குறிக்கிறது என்றால் 5:12 சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஒருவரே வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி 5வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். நாம் ஆதலால் மகிமை கனம் ஸ்தோத்திரங்களை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை பார்த்து, உயிரோடு இருக்கிறவரை பார்த்து, நாம் அவரை பரிசுத்த பரிசுத்த என் சர்வ வல்லமையுள்ள தேவன், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்று சொல்லி உண்மையாகவே அவர் எழுதப்பட்டவைகளை நம்பி விசுவாசித்து, என் தேவன் எனக்கு பரிசுத்தர், எங்களுக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி இரவும் பகலும் நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மகிமை கனத்தை ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது அந்த உயிரோடு இருக்கிறவங்க அவங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவரை இதே போல அவங்க ஸ்தோத்திரம் பண்ணினதை தொழுது கொண்டதை மீண்டுமாய் நம்ம வாசிக்க முடியும். 5வது அதிகாரம் பரலோகத்தில் எப்படி எல்லாரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரை துதிப்பது என்று சொல்லி 5:8 முதல் 14 வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் 8 முதல் 14 வரையிலும் ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்து, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவங்க எல்லாரும் அவங்க ஜபத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இயேசு விசுவாசிகளை வரப்போகும் கோபத்துக்கு, மனம் திரும்பாத பாவிகளுக்கு எதிரான தேவனுடைய நியாயமான கோபம் வர இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6:16 அப்படி குறிப்பிடுகிறது. ஆதலால் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அந்த தூப வர்க்கத்தை போல அது ஆட்டுக்குட்டியானவருடைய தாழ்மைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது ஒரு தாழ்மையான ஒரு மிருகமாக இருக்கிறது, ஒரு உயிரினம், யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு உயிரினம். இந்த ஆட்டுக்குட்டியானவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்லி, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இறுதியில் உலகத்தின் தீயவைகளுக்காக உலகத்தை தண்டிப்பதற்கு மிகுந்த கோபத்தோடு எழுந்து வருகிறவர். தேவனுடைய கோபம் கர்த்தருடைய நாளின் ஆரம்ப அடையாளங்களுக்கு பிறகும், மிகுந்த உபத்திரவம் முடிந்த பிறகும் வருவதை கவனிக்கவும். வெளிப்படுத்தல் பற்றி நம்முடைய விளக்கம் சரியாக இருக்க நாம் விரும்பினால் நாம் இதை பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம். சிந்திக்க வேண்டியது, உணர வேண்டியது மிகவும் முக்கியம். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு நாம் தப்ப வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய தாழ்மையை பார்க்க வேண்டும். அதுதான் அடையாளமாய் நாம் வைத்துக்கொள்ள வேண்டியது. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நாம் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திர ஜெபங்கள் நம்மை கோபத்திலிருந்து, அந்த கோபாக்கினையில் இருந்து நம்மை விலக்கி ரட்சிக்கிறதா இருக்கும். ரோமர் 1:18 வாசிக்கிறோம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, மேலும் யோவான் 3:36 கூறுகிறது, குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவன், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 1 பார்க்கிறோம். 1:10 அவர் மருத்துவரிலிருந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார், இனி வரும் கோபாக்கினை நின்றும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் பரலோகத்திலிருந்து வருவதை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 1:10 தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆதலால் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நாம் வணக்கமாய் விழுந்து, சகல கோத்திரங்களிலும் நீர் பாத்திரராயிருக்கிறீர், நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக நீர் காயப்பட்டீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், எனக்காக மரித்தீர் என்று சொல்லி சகல கோத்திரங்களிலும், சகல பாஷைக்காரரிலும், சகல ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை நீ தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் துதிப்போம். அதிகமாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? உங்களுக்குள்ளே தேவனுக்கென்று நீங்க மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்ல முடிகிறதா? நான் தேவனுக்கென்று, அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதினாலே அவர் என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி, என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, என் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி அவங்க புதிய பாட்டை பாடினார்களாம். அதுபோல நாமும் அவருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் வணக்கமாய் விழுந்து, ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டீர்களே, என்னை நீ சிருஷ்டித்தீரே அப்பா, நீர் அடிக்கப்பட்டீரே, என்னை உமக்குன்பதாய் ராஜாக்களாய் ஆசாரியர்கள் ஆக்கியிருக்கிறீரே, நாங்கள் பூமியிலே அரசாள போகிறோம் என்று சொல்லி புதிய பாட்டை நாமும் பாடுவோமா? எந்த காலை வேளையிலும் கூட புதிய பாடல்கள் வரட்டும், புதிய சந்தோஷம் வரட்டும், புதிய மாற்றங்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதை பார்க்கும் பொழுது யோவான் இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்தார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாக இந்த தொழுது கொள்ளுதல் நடந்து கொண்டே இருந்தது, புதிய பாட்டு பாடப்பட்டு கொண்டே இருந்தது. அப்பொழுது தூதருடைய சத்தத்தையும் அங்கே கேட்டேன்.
அவருடைய இலக்கமோ 10,000 10,000ஆகவும் 1000 1000ஆகவுமாய் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமை, ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமேன் என்று சொல்லி 4 ஜீவன்களும் அவர் சொல்ல கேட்டது உண்மை, அவர் பார்த்த தரிசனம் உண்மை. எல்லாரும் துதித்தது, கனம் மகிமையை பெற்றுக்கொள்ள நீதான் பாத்திர, ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வல்லமையெல்லாம் உம்முடையதப்பா என்று சொல்லி அவங்க சதா காலங்களிலும் கனம் மகிமை வல்லமை உண்டாகட்டும் என்று சொல்லி சொல்லுவதையும் நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அதுபோல நாமும் அவருடைய குரலை கேட்போமா? இந்த நாளிலும் அவருடைய குரல், எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைகளின் சத்தம் உங்களுக்குள்ளே ரீங்காரம் பண்ணி கொண்டே இருப்பதாக உங்களுக்குள்ளே இதுவரையிலும் துணித்தது. ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இந்த நாளிலும் துதி ஸ்தோத்திரம் செலுத்துவது யாருக்கு உண்பதாக என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இந்த வேத பாடத்தின் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் முகவுரையை கேட்டீர்கள். பொதுவான காரியங்கள் அவுட்லைன் ஸ்டடி போல சொல்லி கொண்டிருந்ததை நீங்க கேட்டீங்க. இப்பொழுதும் 4-5வது அதிகாரத்தில் நாம் கனத்துக்கு பாத்திரர, மகிமைக்கு பாத்திரர, எப்படி அவருக்கு முன்பதாக நாமும் தாழ்மையாய் இருந்தது போல நாமும் அவருக்கு உண்பதாய் வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொண்டோம். நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நன்கு விளங்கி கொண்டு இந்த சத்தியத்தை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிப்போமாக, சிந்திப்போமாக, கை கொள்வோமாக. காலம் இனி செல்லாது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், மேங்கள் உடனே கூட நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நிச்சயமாகவே நான் அல்பா ஒமேகா, ஆதி அந்தம் என்று சொன்னது போல அவர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். அவர் இருக்கிறார், இப்பொழுதும் உயிரோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார். நாம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறத உங்களுடைய கண்கள் இப்பொழுதும் காணட்டும், தரிசிக்கட்டும். அப்படியாய் உங்களுடைய கண்களை கத்தர் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுடைய மன கண்களை திறப்பாராக. உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. மருத்துவரிலிருந்து முதல் பிறந்தவரே அவர்தான். அவர் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறார். தமது இரத்தத்தினாலே பாவங்களார உங்களை கழுவ போகிறார். இப்பொழுதே பிதாவாகிய தேவனுக்கு உண்பதாக உங்களை அவர் ராஜாக்கள் ஆசாரியர்கள் துதிக்கிற கூட்டமாக அவர் உங்களை தெரிந்து கொண்டு இப்பொழுதும் அவருக்கு மகிமை வல்லமை உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதோ நான் மேகங்கள் உடனே வருகிறேன், கண்கள் யாவும் அவரை காணோம், அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அதனால் அவர் வரப்போகிறது உண்மை, சாத்தியம். அந்த நேரத்தில் எல்லாரும் அவருடைய கண்கள் காணும். யோபு பக்தர் கூட சொல்லுகிறார், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே உம்மை பார்க்க போகிறது என்று சொல்லி அவர் அவ்வளோ விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுகிறார். நாமும் சொல்லுவோமா, ஆண்டவரே நாங்கள் உம்மை காண போகிறோம், நீ வரப்போகிறீர் ராஜா என்று சொல்லி இப்பொழுது ஒப்பு கொடுப்போமா? அவருடைய ராஜ்யத்திற்கும் பொறுமைக்கும் உடன் பங்காளனாய் யோவான் இருந்தார். வசனத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் அவர் பத்மோ தீவிலே அடைபட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல கர்த்தருடைய நாள் வந்த பொழுது, அந்த ஓய்வு நாளில் அவர் ஆவிக்குள்ளானார்.
அப்பொழுது அவருக்கு பின்னாலே ஒரு எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டார். அப்பொழுதுதான் அந்த சத்தம் சொல்லுறது, அல்பா ஒமேகா, முந்தினவ பிந்தினவ, நீ சபைகளுக்கு இவைகளெல்லாம் எழுதி சொல் என்று சொல்லி 7 சபைகளுக்கும் அவர் சில காரியங்களை கொடுத்தார். அதுதான் 2வது அதிகாரத்தில் காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஜெயிக்கிறவர்களாய், ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் நம்மை அவர் மாற்றும்படிக்கு, நம்ம சகித்து கொண்டிருக்கிறத, பொறுமையாயிருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அதனால் சொல்லுகிறார், நாம் எந்த இடத்துல காணப்படுகிறோமோ அதை நினைத்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதனை நின்று நீக்கி போடுவேன் என்று சொல்லி எபேசு சபைக்கு அவர் எழுத சொல்லுகிறார். அப்படியாக ஜெயம் கொள்ளுகிறவனோ தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சிமெர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது கூட, நான் மரித்திருந்து பிழைத்தவராய் இருக்கிறேன். உன் கிரியை, உன் உபத்திரவம், உனக்கு இருக்கிற தரித்திரம், சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் எல்லா தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அதனால நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று சொல்லி அந்த சபைக்கும் சொல்லுகிறார். நீ மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும், அப்பொழுது நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று. ஜெயம் கொள்ளுகிறவங்க யாரோ அவங்க 2ஆம் மரணத்தினால சேதப்படுவது இல்லை. பெர்கமு சபைக்கு அவர் சொல்லும் பொழுது கூட சொல்லுகிறார், நீ என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தாய் என்று சொல்லுகிறார். ஆனால் உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை நீ புசித்தாய். வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரல உனக்கு உண்பதாக இருக்கிறது என்று சொல்லி, பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று சொல்லி, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால யுத்தம் பண்ணுவேன். மனம் திரும்பணும், ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்றவங்களுக்கு மறைவான மன்னா என்னும் தியத்தீரா சபையின் தூதனுக்கு அவர் சொல்லுகிறது, உன் கிரியை, உன் அன்பு, உன் ஊழியம், உன் விசுவாசம், உன் பொறுமையெல்லாம் எனக்கு நன்றாய் அதிகமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் நீ எசபேல் என்னும் ஸ்திரீயானவள், அவள் போதித்தபடி வஞ்சிக்கிறபடி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். என்றைக்கும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற எசபேலின் ஆவிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அந்த வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த கிரிகளை விட்டு நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் என்று சொல்லுகிறார். 22, 23 அந்த வசனங்களை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2 பார்க்கிறோம். அதனால ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய கிரியைகளின் படி பலன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். தியத்தீரா சபைக்கு எழுதும் பொழுது சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். ஒருத்தர் மேலும் நான் பாரத்தை நான் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளத நான் வர்ற வரையிலும் நீங்க பற்றி கொண்டு இருக்கணும், கைவிடக்கூடாது. நீங்க ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தோம் என் கிரியைகளை கை கொள்ளணும். நான் பிதாவினிடத்துல அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் 2வது அதிகாரம் முடிகிறது. 3வது அதிகாரத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது சபைக்கு அவர் சொல்லுகிறார், நீ விழித்துக்கொள், சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியை நிறைவாய் இல்லை. அதனால நீ மனம் திரும்பு, நீ கேட்டு பெற்றுக்கொண்டாய், நினைவு கூர், கை கொண்டு மனம் திரும்பு. இல்லாவிட்டால், நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன் என்று சொல்கிறார். அந்த இடத்திலும் ஜெயம் கொள்ளுதலை பற்றி அந்த சபைக்கு எழுதுகிறார். சபைக்கும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர்,
ஒருவரும் திறக்க கூட்டாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இந்த இடத்துலலாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவாய் சபை குறித்து நேசித்து, சபையில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சீஷர்களாய் மாற வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நோக்கம் கொண்டு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருக்க வேண்டும், அப்பொழுது நீ ஜெயம் கொள்ளுவாய். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்ன தேவனுடைய ஆலயத்தில் நான் தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். திரும்ப 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 ஆண்டவர் சொல்லுகிறது 3வது அதிகாரத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி, அடுத்து லவோதிக்கேயா சபை, அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அதனால் நம்ம அந்த சபை போல நிர்பாக்கியம் உள்ளவர்களாக, பரிதபிக்கப்படத்தக்கவன் குருடன் தரித்திரன் என்பதை அறியாம நீ ஐஸ்வர்யவான் திரவிய சம்பன்னன் எனக்கு ஒரு குறையுமே இல்லை என்று நீ சொல்றதுனால நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உனக்கு உடுத்தி கொள்ளுவதற்கு வெண் வஸ்திரங்களை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். பொன் விசுவாசத்தை குறிக்கிறது. வெண் வஸ்திரங்களை நீ என்னிடத்துல வாங்கி கொள்ளணும். உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியான நித்தியத்திற்கும் நமக்கு தேவைப்படுகிற காரியங்களுக்கு மூலாதாரம் இயேசு ஒருவரே. அவைகளை வாங்குவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும், பிரயாசங்களை எடுக்க வேண்டும். நம்ம பார்வை அடையும்படிக்கு கலிக்கம் போட வேண்டும். ஆவிக்குரிய குருட்டு தன்மைக்கு கிறிஸ்துவின் தீர்வு ஒன்றுதான். அவர் சொல்லுகிற ஒரே சொல்யூஷன், ஒரே பரிகாரம், ஆவிக்குரிய புரிதலை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல், அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வல்லமையும் பெறுகிறோம் என்பது அர்த்தம். அதனால தான் நீ பார்வையடைய வேண்டும், நீ வாங்கி கொள்ள வேண்டும். நற்கிரியைகளினால் அல்ல. தாகமாயிருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், வாங்கி கொள்ளுங்கள், வந்து வாங்கி சாப்பிடுங்கள் என்று தான் அவர் சொல்லுகிறார். மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் மனம் திரும்பும்படியே இந்த சபைகளை எல்லாம் அழைக்கிறார். நம்முடைய நாட்களிலும் கூட அநேக சபைகள் மனம் திரும்ப தேவையுள்ளவர் சபைகளாய் காணப்படுகிறது. அதனால ஜாக்கிரதையாயிருந்து, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினால சபைகளை ஒரே மனவாட்டிக்காய் அவர் வரப்போகிறபடினால நேசிக்கிறபடினால நம்ம ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புவோம். இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அந்த அதிகாரமும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். இப்படியாக அந்த 3 அதிகாரங்களை குறித்தும் நம்ம சிந்தித்தோம். 4வது அதிகாரத்தில் தான் நம்ம படித்தோம், இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் என்று சொல்லி. இந்த 3வது அதிகாரம் முடிவடைகிற இடத்திலும் கூட ஆண்டவர் அவர் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனை அவனும் என்னுடைய சிங்காசனத்துல என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவரோடு கூட உட்காருவது என்று சொல்லும் பொழுது அவருடைய அதிகாரத்துல அவருடைய ஆட்சியில் பங்கு பெறுவது என்று அர்த்தம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தோம்
நான் எப்படி இருந்தேனோ அதே போல நீங்களும் முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ள வேண்டும். நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கும் ஜாதிகள் மேல நான் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து மிகவும் ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் புரிந்து கொள்ள உதவி செய்தார். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை எங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நாங்கள் பார்க்கிறோம். உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தூதர்களோடு சேர்ந்து நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீர் சிருஷ்டித்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் மீட்டு கொண்டதற்காக நன்றி. உமக்கு முன்பதாக நாங்கள் நிற்க உதவி செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய ரத்தத்தினாலே கழுவினதற்காக நன்றி. அப்பா, நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது பாவங்களை கழுவி ஆண்டவரே, நீர் எங்களை ராஜாக்களாய் ஆசாரிகள் ஆக்கினீர். எங்கள் வாயிலே புது பாட்டை தந்திருக்கிறீர். புதிய மாற்றங்களை, புதிய வாஞ்சைகளை கொடுத்திருக்கிறீர். புதிய விசுவாசம், புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கினதற்காக நன்றி. எங்களை சிருஷ்டித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் எல்லா கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீதான் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்துறப்பா. எங்களை துதி ஸ்தோத்திரங்களை ஆசையாய் உம்மிடத்துல கொண்டு வந்து படைக்கிறோம் தகப்பனே. நீதான் எல்லாவற்றுக்கும் உரியவர். என் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டவர். நீர் 1000 10,000 தூதருடைய சத்தத்தை யோவான் எப்படி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோமை சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டு அவங்களும் துதித்ததை அவர் கண்டாரோ பார்த்தாரோ, அது போல நாங்களும் உம்மை கண்டு இப்பொழுதும் ஆண்டவரே எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. நீங்க எங்களை துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழும் பொழுது, பணிந்து கொள்ளும் பொழுது ஆசையாய் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. சதா காலங்களிலும் நாங்கள் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காக நன்றி. ஒவ்வொருவருக்கும் சத்தியத்தை புரிந்து கொள்ளுதல கட்டளையிட்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கனமகிமையாவை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.